ஹலோ கைஸ், 21 டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு இடையில் ஸ்ரீனெக்ஸ் 2024 நேவல் எக்ஸசைஸ் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விசாகப்பட்டினம்ல நடந்திருக்கு. இந்தியன் நேவி சார்பாக கலந்துக்கிட்ட ஷிப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சுமித்ரா. இந்தியா போஸ்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸோடைய 15th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன் நடந்திருக்கு. இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தாங்கர் அவர்கள். யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் அவர்கள் ஜல் வஹாக் அப்படின்ற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா இன்லேண்ட் வாட்டர்வேஸில் கார்கோ மூவ்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 3 நேஷ்னல் வாட்டர்வேஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. NW1 கங்கா ரிவர், NW2 பிரம்மபுத்திரா ரிவர், NW16 பாரக் ரிவர். இந்தியா ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. என்னென்னா 200 மில்லியன் மெட்ரிக் டன் கார்கோ மூவ்மெண்ட்டை வாட்டர்வேஸ் வழியாக 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான். 10,000 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக CSE கவர்னன்ஸும் இஃப்கோவும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. சப்ளை செயின் கவுன்சிலோடைய செகண்ட் மீட்டிங்கில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது விர்ச்சுவல் மூடில் நடந்திருக்கு. சப்ளை செயின் கவுன்சிலோடைய சேர் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா USA, வைஸ் சேர் இந்தியா. சென்டர் ஃபார் ஜாயிண்ட் வெல்ஃபேர் ஸ்டடீஸ் அண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு ஸ்ட்ரென்தன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். யூனியன் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஃபர்ஸ்ட் பில்லோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டியூஷன் 129th அமெண்ட்மெண்ட் பில் 2024. செகண்ட் பில் த யூனியன் டெரிட்டரிஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2024. காம்ப்ரஹென்சிவ் அண்ட் ப்ராக்ரஸிவ் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா UK. இந்த CPTPPயில் இவங்க 12th மெம்பர், ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரியில் ஃபஸ்ட் மெம்பர். DPIITயோட ரிப்போர்ட் படி இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1 ட்ரில்லியனை தாண்டிருக்கு சின்ஸ் ஏப்ரல் 2000 டிசம்பர் 2024 ரிப்போர்ட் படி. லாஸ்ட் 10 இயர்ஸில் டோட்டல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $709.84 பில்லியன். இந்தியாவுடைய டாப் 5 FDI இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ், சிங்கப்பூர், USA, நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான். 2024 ஜெம்ஷெட்ஜி டாடா அவார்ட் கிரண் மசும்தார் ஷா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க சேர்பர்சன் ஆஃப் பயோகாயின் குரூப். இந்த அவார்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டி ஃபார் குவாலிட்டி. RBL பேங்கோடைய MD அண்ட் COவா R. சுப்பிரமணிய குமார் அவர்களை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. RBI அப்ரூவ்ஸ் மணிஷ் ஜெயின் as a எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் எஸ் பேங்க். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நியூ MD யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமமோகன் ராவ் அமரா. இவர் 4th MD. இதுக்கு முன்னாடி இருந்தது செல்ல ஸ்ரீனிவாசலு செட்டி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ SBI உடைய சேர்மன் ஆயிட்டாரு. 38th நேஷனல் கேம்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இன் தேராதூன், உத்தரகாண்ட். நேஷனல் கேம்ஸ் உடைய மஸ்கட் மௌலி. டேக்லைன் சங்கல்ப் சே ஷிகார் தக். இமாத் வசீம், முகமது அமீர் பாகிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட்டர்ஸ் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் வேட்னர் கப் 2024 டேபிள் டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்லோ, நார்வேல நடந்திருக்கு. இதில் வின் பண்ணது டீம் ஏஷியா. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீம் வேர்ல்ட். டீம் ஏஷியாவில் இந்தியாவை சேர்ந்த மாணிக்க பத்ராவும் இருந்திருக்காங்க. இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.